A student, இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 1.2 பார்க்க போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, fill in the following place values table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, fill in the following place value table. இங்கே உனக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பிஃபோர் எக்ஸசைஸில் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். சரியா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டெசிமல் நம்பர்ஸை நம்ம டெசிமல் நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. சரியா, டெசிமல் நம்பர் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூஸ் எது அப்படிங்கிறத நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு சில நம்பர்ஸ்லாம் அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபில் பண்ணாத நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு டெசிமல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா பாயிண்ட்டுக்கு பிஃபோராக உள்ளதில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒரு ஹோல் நம்பர். சரியா, இந்த ஹோல் நம்பர் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஜிட்டை வந்து ஒன்ஸு, டென்ஸு, 100 அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ளது டிஜிட்டெலாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, 10th, 100th, 1000th அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, நான் பிஃபோராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே ஹெட்லைன் வந்து ஆல்ரெடி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஒன்ஸு, டென்ஸு, 100 இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு பிஃபோராக உள்ள டிஜிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு ஆஃப்டராக உள்ள டிஜிட்டு. ஓகேவா, அப்போ 10th, 100th, 1000th. அப்போ நம்ம எழுதுகிறப்போ இப்போ எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் நம்ம ரைட் பண்ணுறப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள டிஜிட் நம்ம என்னென்னு எழுதுவோம், பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட்டை டிவைடட் பை 10 எழுதுவோம், அடுத்தது 100 எழுதுவோம், அடுத்த டிஜிட்டை 1000 எழுதுவோம். ஸோ அதனால தான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, 1/10, 1/100, 1/1000. நீங்கள் இங்கே வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிலாம் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னு தேவையில்ல. இவங்க எங்கே வந்து பிளாங்காக விட்டுருக்காங்களோ அந்த டிஜிட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணாவே போதுமானது. இப்போ இங்கே பாருங்களேன், எந்த டிஜிட் வந்து அவங்க வந்து விட்டுருக்காங்க, இது இங்கே தான் வந்து பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா, இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட், பாயிண்ட்டுக்கு பிஃபோரில் உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட் நம்ம ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை டென்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து 100 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க எது மிஸ் பண்ணியிருக்காங்க, டென்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னவா இருக்குது, 2. ஓகேவா, அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்டில் டெசிமல் வேல்யூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 10th பிளேஸ் வந்து உனக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. ஓகேவா, பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட்டு. அப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்த உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட் தான் நம்ம 10th அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த உள்ளது நம்ம 100th அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உள்ளது நம்ம 1000th அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்த ஆஃப்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட்டு 7. அப்போ இங்கே என்ன உங்களுக்கு வரும், 7. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இங்கே பாருங்கள், இந்த டெசிமல் வேல்யூஸில் பாயிண்ட்டுக்கு பிஃபோராக ஹோல் நம்பர் வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம ஒன்ஸ் அப்படின்னு எடுப்போம். பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் வந்து உங்களுக்கு 0, 0, 3 அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து 10th, இது வந்து 100th, இது வந்து 1000th. அவங்க எது மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 100th வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து 10th, இது வந்து 100th. அப்போ 0 அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஆன்சரில் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து இன்னும் நீங்கள் பாருங்கள், 1000th வேலையை அவங்க கொடுக்கல. அப்போ இது வந்து 10th, 100th, 1000th அப்படின்னா 3 வரும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னதா, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டெசிமலில் பிஃபோரில் உள்ளதெல்லாம் நம்ம எப்படி பிளேஸ் வேல்யூ சொல்லணும், ஒன்ஸு, டென்ஸு, 100. ஆஃப்டரில் உள்ளதெல்லாம் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா 10th, 100th, 1000th. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா அழகாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், இங்கே டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன்ஸு, டென்ஸு, 100 அப்படின்னு சொல்லணும். ஆஃப்டரில் உள்ளது 10th, 100th, 1000th அப்படின்னு சொல்லணுமா? இப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், ஒன்ஸு, டென்ஸு மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 0ங்கிறது ஒன்ஸு, 6ங்கிறது டென்ஸு. ஓகேவா, அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 1000th அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், பாயிண்ட்டுக்கு ஆஃப்டரில் உள்ள தேர்ட் டிஜிட் தான் நம்ம 1000th அப்படின்னு சொல்லுவோம். இது 10th, இது வந்து 100th, இது வந்து 1000th. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 5. சொல்கிறது புரியுதா? அப்போ இது போல் ஃபில் பண்ணுறது எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துட்டு எப்படி ஃபில்லப் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா? சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் பாருங்கள். செகண்டில் ரைட் த டெசிமல் நம்பர்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங் பிளேஸ் வேல்யூஸ் டேபிள். இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிஃபோராக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே போல் டேபிள் கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதை டெசிமலில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, நமக்கு என்ன தெரியும், இப்போ பாயிண்ட்டுங்கிறது எங்கே இருக்க போகுது, இது வந்து நார்மலாக ஒரு நம்பராக இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, இது எப்போ நமக்கு வந்து ஒரு டெசிமல் அந்த பாயிண்ட்டுங்கிறது எங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹெட்லைனை பார்த்தாவே தெரியும்.
ஓகேவா? ஒன்ஸு, டென்ஸு, 100 இந்த ஒன்ஸுக்கு பக்கத்தில கண்டிப்பா பாயிண்ட் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது தான் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ தான் வந்து நம்ம இப்படி சொல்லுவோம். ஓகேவா? 10த், 100த், 1000த் அப்படின்ட்டு. அப்ப இங்க நமக்கு நம்பர் குடுத்துருங்க. 80, 1, 5, 6, 2 அப்படி நம்பர் குடுத்துருக்காங்க. இத டெசிமல்ல எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த இடத்துல பாயிண்ட் வரும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கே தெரிஞ்சது தான். எந்த இடத்துல பாயிண்ட் வரப்போகுதுன்னு பாருங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன? இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் உள்ளது. ஏன் அப்படின்னா, இங்க வந்து 1/10, 1/100, 1/1000ன்னு குடுத்துருக்காங்க. அப்படியும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 10த், 100த், 1000த்லாம் எல்லாமே எங்க இருக்கும்? பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர்ல வரப்போகுது. இப்போ பாயிண்ட்டுக்கு பிஃபோர்ல என்ன வரும் அப்படின்னா, இந்த ஒன்ஸ் நம்பர், டென்ஸு, 100 இதெல்லாம் வரும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நம்பர நம்ம எப்படி டெசிமல்ல எழுதலாம் அப்படின்னா, இங்க தானே உங்களுக்கு பாயிண்ட் வரப்போகுது. பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்ப இத எப்படி நம்ம டெசிமல்ல எழுதலாம்? ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன குடுத்துருக்காங்க? 801 இத ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 801 ரைட் பண்ணிட்டோம். இந்த 562 இதெல்லாம் வந்து இந்த டெசிமலுக்கு அப்புறமா உள்ளது. டெசிமல் ஆஃப்டர் டெசிமல் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம வந்து 10த், 100த், 1000த் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த 801 அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா தான் 562 அப்படின்னு ரைட் பண்ணுவோம். ஓகேவா? பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா தான் 562 சொல்றது புரியுதா? டெசிமல் வேல்யூஸ் எப்படி ரைட் பண்றதுன்ட்டு. அப்ப எல்லாத்துக்குமே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து தான் உனக்கு டெசிமல் வேல்யூஸ் வந்து அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூ ஸ்டார்ட் ஆகுறது இந்த டேபிள்லேருந்து தான். அப்போ இத ஃபுல்லா நீங்க ரைட் பண்ணிட்டு, பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த 3 நம்பர்ஸ் நீங்க ரைட் பண்ணணும். அப்ப இத நான் எப்படி ரைட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. 932 ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். 932 பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா 056 056 அதே போல இங்க பாருங்க 100 டிஜிட் வந்து குடுக்கல. 0ன்னு எடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து என்ன இருக்கும்? 47 அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். அப்ப 047 இந்த 0ங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்ல. நீங்க மென்ஷன் பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன எடுத்துக்க போறோம்? 47 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க 100 டிஜிட் 0 ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்க? 10ஸும் 1ஸும் தான் குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து 47 அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் 509 509 இங்க பாருங்க எல்லாமே குடுத்துருக்காங்க. 10ஸ் பிளேஸ் வந்து உங்களுக்கு குடுக்கல. இப்ப நல்லா லிசன் பண்ணிக்கங்களேன். இப்ப 10ஸ் பிளேஸ் வந்து உனக்கு குடுக்கல அப்படின்னா ஓகேவா? இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸு, டென்ஸு, 100 100த் டிஜிட் குடுக்கல அப்படின்னா, இத நம்ம வந்து 47 அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதனால இந்த 0வ ரிமூவ் பண்ணிட்டு 47 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஆனா இங்க 10ஸ் பிளேஸ் வந்து அவங்க குடுக்கல. ஐ மீன் 0 அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப போயிட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது, இங்க 0ங்கிறது குடுக்கல. அப்ப 5 இங்க 3 இருக்கு. 53 அப்படின்னு நீங்க சொல்லிடக்கூடாது. அப்ப இத நம்ம எப்படி ரீட் பண்ணலாம்? இங்க தானே குடுக்கல. அப்ப 0 அப்படின்னாலும் இந்த 0க்கு வேல்யூபிள் இருக்கு. இந்த 0க்கு தான் வேல்யூபிள் கிடையாது. ஓகேவா? இப்ப 047 அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இத நம்ம எப்படி சொல்லணும்? 47 அப்படின்னு தான் சொல்லணும்னு ஒழிஞ்சு, ஏன்னா இங்க லாஸ்ட்ல உள்ள 0க்கு வந்து வேல்யூபிள் கிடையாது. அப்ப 47 அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து இப்படி இருக்கு. இந்த 0க்கு வந்து வேல்யூபிள் உண்டு. ஓகேவா? இத நீங்க ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, 503 அப்படின்னு சொல்லலாம். சொல்றது புரியுதா? அடுத்தது. இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப 047 இது போல நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னா, பாயிண்ட் எங்க இருக்குமா, அப்ப பாயிண்ட்டுக்கு பிஃபோரா உள்ள ஜீரோஸ் வந்து அதாவது பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் டிஜிட். இப்ப லாஸ்ட்டா உள்ள டிஜிட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம எடுத்துக்கணும்னு தேவையில்ல. அதே இப்படி இருக்கு. 503 பாயிண்ட் அப்படின்னு இருக்குன்னா, பாயிண்ட்டுக்கு அடுத்து உள்ள நம்பர்ஸ்ல லாஸ்ட்டா 0 இருந்துச்சுன்னா, அத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தேவையில்ல. ஆனா இந்த மிடில்ல இங்கேயோ நமக்கு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா, அத நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்ப நம்ம இத எப்படி ரீட் பண்ணுவோம்? 503 அப்படின்னு ரீட் பண்ணுவோமா இந்த இடத்துல? அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? 503 அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க ரைட் பண்ணணும். இந்த இடத்துல 0 மிஸ் பண்ணிடாதீங்க சொல்ட்டேன். 503 ரைட் பண்ணிட்டு, இங்க தான் உங்களுக்கு டெசிமல் ஐ மீன் பாயிண்ட் இங்க வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறமா நீங்க என்ன ரைட் பண்ணணும்? 007 007 அடுத்து இங்க என்ன இருக்கு? 680 பாருங்க பாயிண்ட் இங்க இருக்குமா? ஓகே. பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் 0. ஸோ, அதனால இங்க விட்டுறக்கூடாது இத. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட் 0வா இருந்துச்சு அப்படின்னா, அத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அத ரிமூவ் பண்ணிடக்கூடாது. அதாவது தேர்ட் டிஜிட் இதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பருமே இல்ல. இப்ப லாஸ்ட்ல 0 இருக்கு. இது போல லாஸ்ட்ல 0 இருக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு
ஹோல் நம்பர்ஸ் ஒரு 4ஓ 5ஓ எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு 1 இருந்தால் கூட இந்த 0 நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. சொல்கிறது புரியுதா? அப்போ நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 680 அப்படின்னு எடுத்துக்கணும். பாயிண்ட் வச்சுருவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ளது தான் இந்த நம்பர்ஸ்லாம் 310. 680.310. ஓகேவா? அடுத்து 6th ஒன் பாருங்க. 6th ஒன் எப்படி சொல்ல அப்படின்னா செகண்ட் டிஜிட் தான் 0, அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 109 பாயிண்ட் வச்சுட்டு 908. ஏன் இந்த இடத்துல மட்டும் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் புரியுதா? ஏன்னா இதுக்கு அப்புறமா தான் உனக்கு 10th 100th 1000th அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள நம்பர்ஸு. ஓகேவா? அப்போ 109 பாயிண்ட்டுக்கு பிஃபோராக உள்ளதை வந்து நம்ம ஹோல் நம்பராக சொல்லணும். 109 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 908 அப்படின்னு கிடைக்கும். 908. சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். ரைட் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் த பிளேஸ் வேல்யூ டேபிள். அவங்க டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளேஸ் வேல்யூஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துட்டு பிளேஸ் வேல்யூஸ் ரைட் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு சில இது மிஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணோம். பட் ஆனால் இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸ் நம்ம ரைட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு டிஜிட்டும் எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ணி காமிக்க போகிறோம். சரியா? இந்த தேர்ட் ஒனில் ஒரு டெசிமல் நம்பர் ரைட் பண்ணிவிட்டு அந்த டெசிமல் வேல்யூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டும் எந்த பிளேஸ் வேல்யூஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த தேர்ட் ஒனில் இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் சம் உங்களுக்கு டேபிள் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், டெசிமல் நம்பர்ஸ் நான் இந்த சைடில் எழுதியிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டில் எழுதணும், பட் ஆனால் நான் இங்கே எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெசிமல் அப்படின்னாவே மேக்ஸிமம் என்ன இருக்கும், 1s 10s 100. அதாவது பாயிண்ட்டுக்கு பிஃபோரில் 1s 10s 100. ஆஃப்டரில் என்ன வருது, 10th 100th 1000th அப்படின்னு தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ இந்த டெசிமல் நம்பர் நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள், 25.178 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டுக்கு பிஃபோராக உள்ளது ஃபஸ்ட்டு டிஜிட்டு 1s, இது வந்து 10s. 100 டிஜிட் அவங்க கொடுக்கல, அப்போ நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பிஃபோராக உள்ளதை ரைட் பண்ணுவோம். 1s பிளேஸில் நமக்கு என்ன வரும், 5. 1s பிளேஸில் நமக்கு என்ன வரப்போகுது, 5 அப்படின்னு கிடைக்குமா? 1s பிளேஸில் 5 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், 10s அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10s பிளேஸில் 2, அதுக்கு நேராக உள்ள 1s 10s தான் நம்ம ரைட் பண்ணணும், இங்கெல்லாம் எழுதிடக்கூடாது. அடுத்தது 100 டிஜிட் அவங்க கொடுக்கல, அப்போ நம்ம இங்கே என்னென்னு எடுத்துக்கலாம், 0. அப்புறம் பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், 10th. செகண்ட் டிஜிட் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா 100th அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் டிஜிட் வந்து 1000th அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? அப்போ இது வந்து 10th பிளேஸ் எங்கே இருக்குது, இங்கே 1. அடுத்து 100th அப்படிங்கிறப்போ 7 இங்கே வரும். இது வந்து 1000th, அப்போ 8 வந்து இங்கே வரும். சொல்கிறது புரியுதா? அதே போல் தான் நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ண போகிறீங்க. பாருங்கள், பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து உங்களுக்கு என்ன, 1s. பாயிண்ட்டுக்கு பிஃபோராக உள்ளது ஃபஸ்ட்டில் உள்ளது என்ன உங்களுக்கு, 1s. அந்த 1s டிஜிட் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 0. 1s வந்து 0. 10s 100லாம் கொடுக்கல, அப்போ இதையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 0ன்னு எடுத்துக்க வேண்டியதா. அப்போ பாயிண்ட்டுக்கு ஆஃப்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 10th, இது வந்து 100th, இது வந்து 1000th. அப்போ 10th அப்படிங்கிறப்போ 0, 2ங்கிறது வந்து 100th, 5ங்கிறது வந்து 1000th. சொல்கிறது புரியுதா? அதே போல் தான் இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு பிஃபோராக உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 1s 10s 100. அப்போ 1s வந்து 8, 10s வந்து 2, 100 வந்து 4. அப்போ 1s வந்து என்னது, 8, 10s வந்து 2, 100 வந்து 4. பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் பாயிண்ட்டுக்கு நமக்கு என்னென்னு வரும், இது வந்து 10th 100th 1000th. 10th 100th வந்து 0வாக கொடுத்துருக்காங்க. அப்போ 10th 100th வந்து 0, 1000th வந்து 1. ஓகேவா? அதே போல் இது பாருங்கள், இது 1s 10s 100. அப்போ 1s வந்து 3, 10s வந்து 7, 100 வந்து 1. இது நம்ம என்னென்னு சொல்லுவோம், 10th 100th 1000th. அப்போ 10th வந்து 1, 100th வந்து 7, 1000th வந்து 8. அடுத்து இதை பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 1s 10s. 1s வந்து 9 கொடுத்துருக்காங்க, 10s வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 100th இதில் கொடுக்கல,
100 கொடுக்கல அப்படின்னா நம்ம 0ன்னு எடுத்துக்க வேண்டியதான். பாயிண்ட்டுக்கு ஆஃப்டரில் உள்ளது ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து என்னென்னு நம்ம சொல்லலாம் 10th, இதை வந்து 100th, 1000th அவங்க கொடுக்கல 0ன்னு எடுத்துக்க வேண்டியதான். அப்போது 10th வந்து 5, 100th வந்து 4, 1000th அவங்க கொடுக்கல, அப்போ நம்ம 0ன்னு எடுத்துக்க வேண்டியதான். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1.2ல தேர்ட் ஒன் புரியுதா உங்களுக்கு? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் நம்பர் 1.1லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் அஸ் டெசிமல் நம்பர்ஸ். அதாவது அவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெசிமலில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இது போல் ஃப்ராக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்களா, இப்போது டினாமினேட்டர் 10, 100, 1000 இப்படி போயிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள வேல்யூஸ் இது. ஓகேவா? ஆஃப்டர் பாயிண்டில் உள்ள வேல்யூஸ் இது வந்து பிஃபோராக உள்ள வேல்யூஸு. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதலாம், 20 + 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 21 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? 21. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லாம் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறமா போக வேண்டியது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணணும். இங்கே நீங்கள் பாயிண்ட் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டினாமினேட்டர்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்போ நியூமரேட்டர் மட்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதணும். 2, 3, 7. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுக்கு நீங்கள் எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ இந்த ஃபோர்த் சம்மில் ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆஸ் டெசிமல் நம்பர்ஸ். இது வந்து நமக்கு புக்கிலே கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், டெசிமல் ஃபார்மில் ரைட் பண்ணுறோம். அப்போ இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பாயிண்ட் வரும். இங்கே பாயிண்ட் வரும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இதை நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ரைட் பண்ணுவோம். பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் நம்ம இதை ரைட் பண்ணுவோம். அப்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி 20 + 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 21 அப்படின்னு ரைட் பண்ணணும். பாயிண்ட் வச்சுருவோம். பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா இங்கே ஏன் நம்ம 2, 3, 7 மட்டும் எழுதியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சுட்டாவே இந்த டினாமினேட்டர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? அப்போ இங்கே பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா 2, 3, 7 இந்த நியூமரேட்டர் மட்டும் எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அதே போல் இங்கே பாருங்கள், 3 + 8/10 + 4/100 + 5/1000. இப்போ எங்கேருந்து உங்களுக்கு பாயிண்ட் இருக்குன்னு பாருங்களேன். இதில் இந்த எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் எங்கே பாயிண்ட் வரும்னு பாருங்கள். இந்த இடத்துல பாயிண்ட் வரும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த 3 டிஜிட் வரப்போகுது. பாயிண்ட்டுக்கு பிஃபோர் வந்து இந்த டிஜிட் மட்டும்தான் இருக்கும். இங்கே 3 மட்டும் கொடுத்துருக்கனால அப்போ இங்கே 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன எழுதணும், பாயிண்ட் வச்சுட்டாவே இந்த 10, 100, 1000லாம் போயிடும். அப்போ நியூமரேட்டர் உள்ள 8, 4, 5 அப்படிங்கிறத மட்டும் தான் எழுதணும். அப்போ இதோட டெசிமல் இந்த எக்ஸ்பெண்டட் ஃபார்மில் உள்ள டெசிமல் நம்பர்ஸ் நமக்கு என்னவா இருக்கும், 3.845. அதே போல் தான் இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுங்கிறது இங்கே வரப்போகுது. அப்போ 6.009 அப்படிங்கிறது இங்கே வந்துருமா உங்களுக்கு? சொல்கிறது புரியுதா? அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள். இங்கே பாயிண்ட்டுங்கிறது இந்த இடத்துல வரும். ஏன்னா ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதை நம்ம என்ன பண்ணணும், 9000 இருக்குது, 900 இருக்குது, 50 இருக்குது, 6 இருக்குது. இது நம்ம எப்படி ரீட் பண்ணலாம், இதை 956 அப்படின்னு ரீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்களேன், ஃபஸ்ட்டு டிஜிட் டினாமினேட்டர் வந்து நமக்கு 10ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே எடுத்த உடனே 100ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ அவங்க எந்த டிஜிட் கொடுக்கல, பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஆஃப்டர் பாயிண்டில் உள்ள ஃபஸ்ட்டு டிஜிட் அவங்க கொடுக்கல. டேரெக்டாக செகண்ட் டிஜிட் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி நம்ம செகண்ட் டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சோம், ஏன்னா டினாமினேட்டர் 100 வந்திருக்கு. டினாமினேட்டர் 10 வந்தால் தான் அது ஃபஸ்ட்டு டிஜிட்டு. பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து டினாமினேட்டர் 100 வரணும். செகண்ட் டிஜிட்டுக்கு தான் பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 10 வரணும். செகண்ட் டிஜிட்டுக்கு தான் 100 வரணும். அப்போ இவங்க வந்து டினாமினேட்டர் 10 கொடுக்கல. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா உள்ள செகண்ட் நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் நம்பர் கொடுக்கல. அப்போ ஃபஸ்ட் நம்பர் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 0ன்னு எடுத்துகிட்டு செகண்ட் நம்பர் 3 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க போகிறோம். பாயிண்ட் வச்சுட்டாவே இந்த 100 ரிமூவ் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? சம்டைம்ஸ் நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 0 சேர்க்காமல் வெறும் 3 அப்படின்னு ரைட் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இந்த டினாமினேட்டரை நீ பார்க்க மாட்டேன் 100 இருக்கா 10 இருக்கா அப்படின்ட்டு. ஓகேவா? அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், 6/10 + 3/100 + 1/1000. இதில் பாருங்களேன், ஹோல் நம்பர் எதுவுமே கொடுக்கல, எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டிப்பாக பாயிண்ட்டுங்கிறது இங்கே இருக்க போகுது. பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த வேல்யூஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் 10 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் கொடுத்துருக்காங்க, செகண்ட் டிஜிட்டும் கொடுத்துருக்காங்க, தேர்ட் டிஜிட்டும் கொடுத்துருக்காங்க. சொல்கிறது புரியுதா? அப்போ என்ன பண்ணுவீங்க, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6, 3, 1 இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னாவே டினாமினேட்டர் இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். 6, 3, 1 மட்டும்தான் கிடைக்கும். அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், 0. ஹோல் நம்பர் வந்து 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 0.631 அப்படிங்கிறது தான் இதோட டெசிமல் நம்பராக இருக்கும். சொல்கிறது புரியுதா?
ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.